700 கோடி ரூபாய்க்கு மேல் தனது சொந்த பணத்திலிருந்து எந்த தலைவர்களும் இதுவரை செலவு செய்ததில்லை என கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் வருகிற பிப்ரவரி 8ஆம் நாள் கடலூரில் நடைபெறவுள்ள ஐஜேகே மாநில மாநாடு மாபெரும் அளவில் வெற்றியடைய வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை, திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்ட ஐஜேகே பொறுப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டம் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் ஐஜேகே மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சண்முகம், துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன், மாநில செய்தி மற்றும் ஊடக பிரிவு செயலாளர் நித்யானந்தம், மக்கள் தொடர்பு அலுவலர் லதா, தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் APJ ரமேஷ், இளைஞரணி துணைச் செயலாளர் நந்தா, மகளிரணி துணைச் செயலாளர் லீலாபாய் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் மேடையில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் 308 கோடி ரூபாய் மதிப்பில் 6,36,832 மருத்துவ உதவிகளும் 338 கோடி ரூபாய் மதிப்பில் 35,792 பேருக்கு கல்வி உதவிகளும், எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்துக்கு வெளியே படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு 45 கோடி ரூபாய் என 700 கோடி ரூபாய்க்கு மேல் தனது சொந்த பணத்தில் இருந்து எந்த தலைவர்களும் செலவு செய்ததில்லை என கூறினார். வருகிற பிப்ரவரி 8ஆம் நாள் கடலூரில் நடைபெறவுள்ள ஐஜேகே மாநில மாநாடு மாபெரும் அளவில் வெற்றியடைய வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்துள்ளார். இப்போது எந்த நோக்கத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது மாநாடு. எந்த ஒரு கட்சியும் தேர்தல் வருகிற, குறிப்பாக தேர்தல் வருகிற பொழுது அவருடைய வலிமையை காட்ட, அந்த கட்சியினுடைய பெருமையை எடுத்துக்காட்ட, அந்த கட்சியினுடைய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் அங்கே பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த வலிமை காட்டுவதற்காக எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்திலே மாநாடுகள் போடுவது உண்டு. இது ஒன்றும் புதிதல்ல, பல்லாண்டு காலமாக நடக்கிற ஒன்று தான். ஆக இந்த வருகிற இந்த மாநாட்டில் தேர்தல் வருகிறது, நாமும் போட்டியிடுகிறோம். போட்டியிடுகிற அந்த நேரத்தில் யார் யாரோட தோழமை என்பது உங்களுக்கு தெரியும். என்றாலும் கூட தோழமை என்பது எப்படி மதிப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தோழமைக்கு வருகிறார்களே, நாங்கள் 11 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து கட்சியை நடத்தி வருகிறோம். இவர்கள் 15 ஆண்டுகள் தானே ஆகியிருக்கிறது. ஆக இது இளைய கட்சி, அதன் வலிமை என்ன என்பதெல்லாம் கூட நாம் எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த காலங்களில் உங்களோட பேசுகிற பொழுதெல்லாம் சொன்னேன், நம் வலிமை நம் காலில். நாம் யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. நாம் தனியாக நமக்கென்று ஒரு வலிமை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தோழமைக்கு போகிற பொழுது, ஆமாம் இவர்களும் தான் கட்சி வலுவாக வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கான எண்ணிக்கையை நாம் தர வேண்டும் என்று கேட்காமலேயே அவர்களுக்கு எண்ணி வர வேண்டும். அந்த கட்சிகள்லாம் நீதி கட்சியிலிருந்து ஆரம்பித்து அந்த வரலாறை பார்த்தால் அவங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள கட்சி. அந்த வகையில் பார்க்கிற பொழுது நாம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட இன்னும் விரைவாக ஓட வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், அவர்களும் இன்றைக்கு போட்டியில் இருக்கிறார்கள். ஒரு கட்சி என்று ஆரம்பித்து விட்டாலே எந்த தேர்தல் வந்தாலும், அது சட்டமன்றமாக இருக்கலாம், பாராளுமன்றமாக இருக்கலாம், அந்த கட்சி போட்டியிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போது இந்திய ஜனநாயக கட்சி தூய்மையான ஒரு இளைய கட்சி. நாம் இழந்ததை நிச்சயமாக பெறக்கூடிய சக்தி நம்மிடம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி இந்த தேர்தலில் யாராவது 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் போட முடியுமா என்றால் நாம் போட்டிருக்கிறோம். எந்த கட்சியும் கிடையாது. ஆக எல்லா தொகுதி சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு மாவட்ட தலைவர், எல்லா மாவட்ட தலைவரும் இன்றைக்கு கட்சியில் தலைவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் வேட்பாளர் ஆக முடியும். நான் சொன்னது மாதிரி வேற கிடையாது. இந்த சக்தி யாருக்குமே இல்லை. காரணம், நமக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. அந்த பின்புலம் தான் யார் இந்த கட்சியின் நிறுவனர், அவர் என்ன செய்கிறார், அவருக்கு என்ன பெயர் இருக்கிறது,
ஏதாவது ஊழல் செய்தாரா, யாருக்கும் தவறு செய்தாரா என்ற எண்ணை பார்த்தால் ஒன்றும் யாரும் பூதக்கண்ணாடி வச்சு பார்த்தாலும் கிடையாது. அத்தனை தூய்மையான ஒரு கட்சி. அதில் இருப்பதெல்லாம் உங்களுக்கு பெருமை, மிகப்பெரிய பெருமை. இப்போ உங்கள் தலைவர் இதுவரைக்கும் இந்த 10 ஆண்டு காலில் என்ன செய்திருக்கிறார் என்று யாராவது கேட்டால், தனிப்பட்ட முறையில் இந்திய ஜனநாயக நிறுவனர் செய்த உதவி மக்களுக்காக 6,36,832 மருத்துவ உதவிகள், அதற்கான செலவு 308 கோடி. அதே போல் கல்வி உதவிகள் இதுவரை செய்தது 35,792 பேருக்கு பண்ணியிருக்கோம். அதற்கான செலவு 338 கோடி. அது அந்நியில் வெளிப்பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த குழந்தை படிப்பிற்காக அந்த வசதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆக எந்த தலைவனும் தன்னுடைய சொந்த வருவாயிலிருந்து இத்தகைய 700 கோடிக்கு மேலே செலவு செய்தில்லை. ஆக மக்களுக்கு சேவை செய்துவிட்டு உதவி செய்துவிட்டு மற்றவர்களுக்கும் அந்த சேவையை உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்மெல்லாம் கட்சி ஆரம்பித்தோம். ஆகவே நாம் ஒரு பின்புலத்தை வைத்திருக்கிறோம். அந்த பின்புலத்தின் அடிப்படையிலே நீங்கள் அறிந்து கொண்டு தான் இந்த கட்சியில் சேர்ந்திருப்பீங்க என்று நம்புகிறேன். அத்தகைய பெருமைக்குரிய பொறுப்பாளர்களை உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாடு வெற்றி என்பது உங்கள் கையில் இருக்கிறது.